எங்க போனாலும் என் பின்னாடி சுத்தி சுத்தி வர. என்ன நினைச்சிட்டு இருக்க நீ? உன்னை கல்யாணம் ஓ, எப்போ கல்யாணத்தை வச்சுக்கலாம்? ஐயோ, ஏன் சார் இப்படி அலைய? அந்த போலீஸ்காரன் எனக்கு எடுக்க பார்த்தான். அவன் கிட்ட இருந்து என்ன ஆயிருக்கும்? ஒன்னும் இருக்காது. ஏதாவது கிணத்துல போய் தொப்புன்னு குதிச்சிருப்ப. அம்மான்னு கத்திருப்பான். இப்ப என்னன்ற? நான் வேற என் தாத்தா நீ எப்படியாவது கொண்டு போய் கோத்தகிரியில விட்டு சார். ஒரு கோடி கும்பிட அல்வா கொடுக்குற மேட்டர்லாம் நம்ம கிட்ட ஒத்து வராது. உன்னை கொண்டு போய் கோத்தகிரியில விடுறேன். இது உன்னை கொண்டு போய் விட்டா அவங்க தாங்க. எங்க தாத்தா ஒரு பெரிய எஸ்டேட். எத்தனை பேருக்கு வேணாலும் வேலை வாங்கி கொடுக்க முடியும். அப்படியா? அப்ப சரி, உன்னை டாக்ஸிலே பர்ஸ் எங்கேயோ மிஸ் ஆயிடுச்சு. நான் உன்னை எப்படி உன்னை ஸ்பெஷல் டாக்ஸில கூட்டிட்டு போறேன். நானும் பிளேன்ல போயிருக்கேன், ட்ரெயின்ல போயிருக்கேன், ஷிப்ல போயிருக்கேன். ஜாலியா இருக்கு. சத்தமா பேசாது சார். நான் பாதி வழியிலே இறக்கி விட்டுருவான். அட ஜாலியா இருக்கு சார். வந்து வயித்தை இழுக்குது. ஏதாவது சாப்பிடணும் போல இருக்கு. எக்ஸ்பிரஸ்ல போயிட்டு இருக்கிறோம். உனக்கு கேண்டீன்ல வாங்கி கொடுக்கிறதுக்கு எனக்கு அதெல்லாம் தெரியாது. நான் எது என்னால தாங்க முடியாது. ஏதாவது சாப்பிட கொடு சார். என்ன மடியில போடு. என்னடா ஆடு கத்துற சத்தம் கேக்குது? எவனா ஆடு அபேஸ் பண்ணானா? என்னது வண்டி நின்னு போச்சு? யாரா நீங்க? வண்டிக்குள்ள என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க? நான் ஒண்ணு இல்லைங்கண்ணா. அசந்தா 4 ஆட்டை அடிச்சுட்டு போயிடுங்களே. இறங்க கீழே. நான் மரியாதை குறைஞ்சாலும் கொஞ்சம் மேட்டுப்பாளையத்துல இறக்கி விட்டுறீங்களா? மேட்டுப்பாளையமாவது கேட்டுப்பாளையமாவது இறங்கடா. பாப்பா பசிக்குதுன்னு சொல்லிச்சு, அதான் ஆட்டுப்பால் கொஞ்சம் கறந்து கொடுத்தேன். எனக்கு இது ஒரு இறங்கடா. அண்ணனுக்கு பயங்கரமா கோவம் வந்துருச்சு, இறங்கிருவோம். ஒழுங்கா ஊரு போய் சேர்ந்திருக்கலாம். சொன்னதால பார், பாதியில இறக்கி விட்டு போறான். ஒண்ணும் கவலைப்படாது சார். ஏன் இன்னொரு லாரி வந்தா தாவிரலான்னு? அது பாத்தியா, ஒரு சின்ன மலை. அது ஏறி இறங்கினா நம்ம கோத்தகிரிதா. இந்த மலைய சதி பண்ணிட்ட. பேரு சதி லீலாவதியா? இல்ல சார், என் பேர் படிச்சு படிச்சு சொன்னேனா? டேய் ஜாக்கிரதை யாருங்க. கோட்டை விட்டுட்டு கோழி மாதிரி முழிக்கிறீங்களே. இப்போ ஒண்ணு கட்டுப்பள்ள முதலாளி, பையனுடைய இவனை கண்டுபிடித்து கொடுப்பவர்களுக்கு தக்க சன்மானம் அளிக்கப்படும் அப்படின்னு சொன்னா ஏதாவது அறிவு இருக்கா அவனுக்கு? தெரிஞ்சா அவன் உயிரோட விட்டு வைப்பாங்களா? ஏண்டா நீதான் அதனால எப்படி தேடி கண்டுபிடிச்சு அவனை கூட்டு வரணும். சரிங்க. அது வரைக்கும் இந்த வீட்டுல உனக்கு வேலையும் கிடையாது, சோறும் கிடையாது. வேலை இல்லாட்டாலும் பரவாயில்லைங்க, சோறு மட்டும் போட்டுருங்க. போடா. ஏமா இந்த மலையை ஏறி இறங்கினா ஊர் வந்துடும் சொன்ன. கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் காடு மலையமா தான் இருக்கு. எங்க ஊரே காணும்? ஏன் உள்ள கொஞ்சம் மாதிரி அடிச்சுட்டே வர? இந்த ஆத்து தாண்டி அந்த பக்கம் போனா நம்ம கோத்தகிரிதா. போல மாமா வா. இறங்க சார். ஊரு போய் சேர்றதுக்குள்ள இன்னும் எத்தனை போறனோ தெரியல. ஐயோ, இறங்கின பாவடை நனைஞ்சிருக்கு. பாவடை நனைஞ்சா புளிஞ்சு காய போட்டுக்கலாம். நீ இறங்கி போ. உனக்கு என்ன கோமத்தோட நடந்து போயிடுவ? என்னால அப்படி முடியுமா? அட என்ன ஆத்தையும் கிடக்கணும்னா எப்படி? இப்படி அப்பா கிடையாது. சொல்றேன்னு தப்பா நினைக்காத. நீ கொஞ்சம் கட்டுப்பாடோட இருந்தா நல்லது. எதுல?
கண்ணாம்னான்னு தின்னு உப்பி ஊதி போயிருக்கியே, இப்ப கஷ்டப்படுறது யாரு? உடம்பு தன்னால இழைச்சு போயிடுன்னு இந்த பெரியம்மா சொல்லிருக்காங்க. அது வரைக்கும் உயிரோட இருக்கணுமே. போ சார். என்ன கோத்தகிரிக்கு திடீர்னு குஷி? சார் சார் அந்த மீனை பிடிச்சு. எதுக்கு? மறுபடியும் துன்றதுக்கா? ஆமா சார், அத புடிச்சு போட்டு வறுத்து சாப்பிட்டா என்ன ருசியா இருக்கும் தெரியுமா? நானா மீன்காரனா பல போட்டு வைக்கிறதுக்கு? அவ்வளவுதானே, பல்ல தானே வேணும். இது உனக்கா புடி சார். இப்படிதான் அப்படிதான் போடு. என்ன சார் பாட்டு பாடாம போடுற? என்ன மைக்கேல் ஜாக்சன் பாட்டா? சீச்சி, ஐயோ வரவே இல்லையே. சரி இன்னொரு வாட்டி போடு. நான் சின்ன பொண்ணு. சும்மா சும்மா அதம்மா அடியே அணைச்சிக்க சேர்த்து அனல உடம்புல ஏத்து. அம்மா அம்மா நான் சின்ன பையன். ஒரு ஓசையின்றி ஆச்சு வாங்குதடி மூச்சு வேற எத்த பேச்சு. அள்ளித்தா அள்ளித்தாத்தி பூவே தித்தை பாட தேன் துளி. நான் சின்ன பையன். நான் சின்ன பொண்ணு. இப்போ நான் குடிக்கத்தானே நீ கொடுத்து பாரு நான் கொடுப்பேன் மானே.
மொத்தத்துல நீ மோகத்தீய நான் சின்ன பொண்ணு அம்மா அம்மா பையன் தளிராயிருப்பத பார்த்து அணைச்சுக்க